உருளைக்கிழங்க வச்சு எப்போ ஒரே மாதிரி பொரியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நாள் வித்தியாசமா இந்த பொட்டேட்டோ 65 ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அடிக்கடி இதை மட்டும் தான் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா, சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதுக்கு 3 உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு மீடியம் பீஸா கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு உடனே ட்ரைன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் குழஞ்சிரும். இப்போ ஒரு பவுல்ல கடலை மாவு, கார்ன்ஃபிளவர், அரிசி மாவு, உப்பு, அது கூடவே காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். கலர் கொடுக்கும் நல்லா. அது கூடவே கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு சேர கலந்ததுக்கு அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்து எல்லா சைடும் மசாலா படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதை மேரினேட்லாம் பண்ணக்கூடாது, உடனே நம்ம செஞ்சிடணும், இல்லைன்னா நீர் விட்டுரும். இப்போ நல்லா சூடான எண்ணெயில போட்டுட்டு உடனே திருப்பாம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் திருப்பினீங்கன்னா மசாலா எதுவுமே ஒட்டாது. கடைசியா ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ 65 ரெடி. இது சாம்பாருக்கு, ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.